spy. In short, he is a goat of sats. மலையாள இண்டஸ்ட்ரியில் என்னதான் சார் நடக்குது? மலையாளத்தில் நடிக்கக்கூடிய பெண் நடிகைகளுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுக்குறாங்க. 2017 ஒரு இஷ்யூ நடந்துச்சு. ஒரு நடிகை ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு காரில் போகிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி இன்னொரு கார் வருது. அவங்கள மறைச்சி அவங்கள தாக்கி அவங்களை கடத்திட்டு போக முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு பின்னாடி யாருன்னா ஒரு பெரிய நடிகர் இருக்கிறாருன்னு அந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு அது ஒரு பரபரப்பாக போச்சு. 2019 2024 வரைக்கும் ஒரு 300 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கை அது அவங்க வந்து வெளியிலேயே கொடுக்கல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஐயில் ஒரு பத்திரிகையாளர் வந்து போகிறார். ஹேமா கமிட்டி கொடுத்த அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டிஐயில் போட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுறப்ப 300 பக்கத்தில் 60 பக்கம் காணும். அதில் கொடுக்கப்பட்ட முக்கியமானவருடைய பேரெல்லாம் வந்து அதை வந்து மறைச்சிருக்கிறாங்க. மலையாள நடிகர் சங்கமாக இருக்கக்கூடிய அம்மா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பினுடைய தலைவராக மோகன்லால் இருக்கார், செயலாளராக சித்திக் இருக்கார். பல்வேறு நடிகை எல்லாம் வந்து காரசாரமான ஒரு வாக்குவாதமாக இருக்குது. இவரை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்கன்ற மாதிரி ஒரு கலவரத்தில் அந்த மீட்டிங் முடிஞ்சிருக்கு. மோகன்லால் வந்து நேற்று திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் சித்திக் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க, ஜெயசூர்யா மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க. எல்லாமே கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறது. எனி டைம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும் போது இதை வந்து ஒரு பெரிய அளவில் பூதாகரமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா மெயின் ஸ்ட்ரீம் எல்லாமே இதுதான் ஓடிட்டு இருக்கு. அக்ரிமெண்ட்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கும். ஹேமா கம்பெனியில் கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையிலே இருக்கு. நம்ம விஷால் பேசியிருப்பார், உப்மா கம்பெனிகளில் தான் அதிகமாக நடக்குது. சினிமாவிலே இருந்து சினிமாவிலே வாழ்ந்து சினிமாவிலே அனுபவிச்சு சினிமாவிலே ஒரு உச்சத்துக்கு போயிட்டு இன்னைக்கு சினிமாவே திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ரியாஸ் கான் மேலே நேற்று ஒரு லேடி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரியாஸ் கான் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்ட்ட பேசினேன்னு சொல்கிறேன்ல, கால் ஹிஸ்ட்ரி கொடுன்னு கேட்குறாரு. அவங்க கிட்ட நான் பேசுறது காமிக்கிட்டாங்க, ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதாங்க. அதுக்கு வந்து இது வரைக்கும் பதிலே கிடையாது. பேசக்கூடிய எல்லாரும் மனசாட்சிக்கும் தெரியும் இந்த விஷயம் காலங்காலமாக சினிமாவில் இருந்துச்சு. இப்போ ஹேமா கம்பெனியில் கொடுத்ததை காட்டிலும் ரொம்ப வல்கராலாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கா? அப்போ இது என்னால் பாதிக்கப்படுறது என்னன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 200 காலேஜ் இருக்குன்னா 100 காலேஜில் எப்படி கண்டிப்பாக விஸ்காம் இருக்கும். அப்போ அந்த பையனோ பொண்ணோ அவங்க வீட்டில் நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னு எப்படி விடுவாங்க? இப்போ பேசுறதுக்கான காரணம் லாக்டவுனுக்கு பிறகு மலையாள படங்களை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழி தெரிஞ்ச ஆட்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மலையாளத்தில் இருக்கக்கூடிய படம் 100 கோடி 150 கோடி வசூல் பண்ணதுன்னா கார்பரேட்டுகள் கண்ணை ஒருத்தாதா? அப்படி உள்ள வரத்தான் செய்வாங்க. சார், மலையாள திரையுலகமே அதிர்ச்சியில் இருக்குது சார். மலையாள இண்டஸ்ட்ரியில் என்னதான் சார் நடக்குது? 2017 ஒரு இஷ்யூ நடந்துச்சு. ஒரு நடிகை ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு காரில் போகிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி இன்னொரு கார் வருது. அவங்கள மறைச்சி அவங்கள தாக்கி அவங்களை கடத்திட்டு போக முயற்சி பண்ணுறாங்க. அது வழக்கு பதிவு செய்யப்படுது. அதுக்கு பின்னாடி யாருன்னா ஒரு பெரிய நடிகர் இருக்கிறாருன்னு அந்த கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு அது ஒரு பரபரப்பாக போச்சு. அந்த நடிகர் மேலே ரெட் கார்டு போடப்பட்டு இன்றைக்கி வரைக்கும் ஒரு நடிக்க முடியல, கோர்ட்டு கேஸ் நடந்திருக்கு. அது ஒரு பெரிய இஷ்யூ நடந்துச்சு 2017. அப்போ கேரளா அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி மலையாள இண்டஸ்ட்ரியில் நடிக்கக்கூடிய பெண் நடிகைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, உள்ள என்ன நடக்குது இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கமிட்டி போடுறாங்க. அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் ஹேமா, அப்புறம் உமன் கமிஷன் இருக்கக்கூடிய ஒருவர், ஒரு பெண் நடிகை, இவங்க 3 பேரையும் சேர்ந்து ஒரு கமிஷன் போடுறாங்க. அவங்க தான் இந்த 2017, 18, 19 இந்த 3 வருடம் விசாரித்து ஒரு அறிக்கையை ஒன்று கொண்டு வர்றாங்க. அது 2019 கேரளா அரசாங்கத்தில் சப்மிட் பண்ணுறாங்க. 2019 2024 வரைக்கும் ஒரு 300 பக்கம் கொண்ட ஒரு அறிக்கை அது அவங்க வந்து வெளியிலேயே கொடுக்கல. வெளியில் கொடுக்கணும் பல்வேறு நடிகைகள் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணுங்கள், அதை ஓப்பன் பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்க கேரளா அரசாங்கம் வந்து ரொம்ப லேசியாகவே இருந்துச்சு. இடையில கொரோனா வந்ததுனால அது அப்படியே போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டிஐயில் ஒரு பத்திரிகையாளர் வந்து போகிறார். இந்த மாதிரி எனக்கு அதை வந்து ஹேமா கமிட்டி கொடுத்த அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டிஐயில் போட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணுறப்ப 300 பக்கத்தில் 60 பக்கம் காணும். 230 பக்கம் தான் இருக்குது. மிச்சம் 60 பக்கத்தை ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதில் கொடுக்கப்பட்ட முக்கியமானவருடைய பேரெல்லாம் வந்து அதை வந்து மறைச்சிருக்கிறாங்க. இதுதான் இப்போ பெரிய சர்ச்சையாக போயிருக்கு. அப்போ ஹேமா கமிட்டியில் கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப மலையாளத்தில் நடிக்கக்கூடிய பெண் நடிகைகளுக்கு பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 12-13 பேருடைய ஆதிக்கத்தில் தான் மலையாள சினிமாவே இருக்குது. இப்போ அந்த அடிப்படை வசதிகள் கூட அவங்களுக்கு இல்லை மலையாள நடிகைகளுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறையா கிளாஸஸ் போட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதன் அடிப்படையில் தான் இப்போ பெரிய பூதாகரமாக போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தை தொடர்ந்து என்னென்னா, மலையாள நடிகர் சங்கமாக இருக்கக்கூடிய அம்மா அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பினுடைய தலைவராக மோகன்லால் இருக்கார், செயலாளராக சித்திக் இருக்கார், மற்ற நிர்வாகிகள்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்காங்க. அதில் சித்திக் அவர்கள் மேலே தான் முதல்ல கம்ப்ளைண்ட் வரும். திருவனந்தபுரத்தில் வச்சு ஒரு ஹோட்டலில் ஒரு 19 வயது நடிகை வந்து என் முன்னாடி வந்து ஒரு அசிங்கமாக நடந்துக்கிட்டார், என்ன விஷயத்துக்கு பல விஷயங்களுக்கு என்ன வற்புறுத்தினார், நாங்கள் தப்பிச்சு வந்துட்டேன்,
என்ன மோளே மகளேன்னு சொல்லி தான் கூட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி அவர் மேலே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. அவர் அதை மறுத்து திருப்பி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு அவர் கோர்ட்டில் ஒரு ரெஃபர்மேஷன் வழக்கும் போட்டிருக்காரு. இது தனியாக அந்த பக்கம் வழக்கு போயிட்டு இருக்கப்ப மோகன்லால் வந்து நேற்று திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி ரிசைன் பண்ணியிருக்காரு. மோகன்லால் ஏன் திடீர்னு ரிசைன் பண்ணார் அப்படின்னா, இந்த அம்மா அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜூம் மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க. மோகன்லால் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த பழைய ப்ரொடியூசர் பாலாஜின்னு ஒருத்தர் இருப்பார். அவருடைய மகளை தான் திருமணம் பண்ணியிருக்கிறார். அதனால் அவர் பெரும்பாலும் சென்னையில் தான் மோகன்லால் இருக்கிறார். அப்படிங்கும்போது அவர் மனைவிக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சென்னைக்கு வந்தவர் மீட்டிங் நேரடியாக அட்டன் பண்ண முடியாமல் ஜூம் மீட்டிங் நடந்தது. ஜூம் மீட்டிங்கில் பல்வேறு நடிகை எல்லாம் வந்து காரசாரமான ஒரு வாக்குவாதமாக இருக்குது. ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறீங்கன்ற மாதிரி ஒரு கலவரத்தில் அந்த மீட்டிங் முடிஞ்சிருக்கு. முடிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இது நம்மளுக்கு நெருக்கடி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால உடனே அவரும் இந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணிட்டு இப்போ சென்னையில் தான் இருக்கிறார். இதுதான் அந்த சம்பவத்தினுடைய பின்னணி. இதை தொடர்ந்து தான் ஆளாளுக்கு இப்போ அந்த ஹேமா கமிட்டியில் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, அந்த ஆர்டிஸ்ட் மேலே இருக்குது, இந்த நடிகை மேலே இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் 91 ஒரு நடிகை வந்து ஒரு டைரக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணாருன்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறாங்க பேசுறதுக்கான காரணம்? ஆமாம், இப்போ பேசுறதுக்கான காரணம் இதுக்குள் ஒரு அரசியல், இதுக்குள் ஒரு கார்ப்பரேட் இருக்குது. இன்றைக்கி பலரும் வந்து சினிமாவால் வாழ்ந்துக்கிட்டு சினிமாவிலே இருக்கிறாங்க, பல வருடமாக இருந்துக்கிட்டு கூட இந்த சினிமாவில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை ரொம்ப ஓவராக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இன்றைக்கி பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், பாலியல் வன்முறைகள் வந்து இன்றைக்கி எல்லா தளத்துலையும் இருக்கும். ஒரு பெண் டாக்டருக்கே இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை. அப்போ சினிமாவில் இல்லையானா சினிமாவில் அதிகம் இருக்குது. ஏன்னா சினிமாவில் அதிகமாக பயன்படுத்திக்கிறாங்க. நேற்று கூட நம்ம விஷால் பேசியிருப்பார், உப்மா கம்பெனிகளில் தான் அதிகமாக நடக்குது, மற்ற கம்பெனிகள்லாம் ரொம்ப இல்லை அப்படிங்கிற. உப்மா கம்பெனின்னா என்ன சார்? உப்மா கம்பெனினா பணம் இருக்காது, ஒரு ஆஃபீஸை போட்டுட்டு நடிக்க வர்றவங்கள்ட்ட பணம் வாங்குறது, ஒரு 4-5 பேர்த்திட்ட பணம் வாங்கி ஒரு பணம் ஆரம்பிப்பாங்க, அந்த பணம் தீர்ந்தோடனே அந்த கம்பெனியை மூடிடுவாங்க. இந்த மாதிரியான வேலைகள் காலங்காலமாக சினிமாவில் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா சினிமாவில் வந்து இந்த சாப்பாடு ப்ரொடக்ஷன் சாப்பாடுன்னு போடுவாங்க, அது போடக்கூட காசு இல்லாமல் உப்மா போடுற கம்பெனிக்கு பேர் தான் உப்மா கம்பெனி. இதுக்கு பெரிய வரலாறுலாம் கிடையாது. இது எல்லா நிறுவனங்களையும் இந்த ஷெல் கம்பெனிம்பாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு டுபாக்கூர் ஆட்கள் செய்கிற வேலை. இதில் தான் இந்த மாதிரியான வேலை நடக்குது. அதாவது பெரும்பாலான சிறு பட்ஜெட் தயாரிப்பாளர்கள் கொஞ்சம் தெளிவாக பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சினிமா பெருசாக அனுபவம் இருக்காது, யார்ட்டையும் பெருசாக ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆஃபீஸை மட்டும் போட்டுட்டு நாங்கள் படம் எடுக்க போகிறோம், நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர்றோம், ஆனால் இந்த கேரக்டருக்கு இத்தனை லட்ச ரூபா, ஹீரோன்னா 10 லட்சம், ஹீரோயின்னா 5 லட்சம், வில்லன்னா 4 லட்சம் அப்படின்னு வசூல் பண்ணுவாங்க. வசூல் பண்ணிவிட்டு அந்த படத்தை ஆரம்பித்து ஒரு 10 நாள் 20 நாள் ஷூட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க காசை எடுத்துகிட்டு கம்பெனியை மூடிடுவாங்க. இந்த மாதிரி எடுக்கப்பட்ட படமே ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்குது. இந்த மாதிரி கம்பெனிகளில் அதிகமான இந்த அபியூஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில ரியல் எஸ்டேட் வியாபாரியாக இருப்பான், பெரிய ஃபைனான்சியராக இருப்பான், அவனுக்கு சினிமாங்கிற ஆசையெல்லாம் இருக்காது, இதுக்காகவே படம் எடுக்க வரக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இதே தொழிலாக நேர்மையாக ஜெனூனாக பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. இப்போ ஏவிஎம் மாதிரி, சூப்பர் குட் மாதிரி, சத்யஜோதி ஃபிலிம்ஸ் மாதிரியான ஆட்கள், பெரிய பெரிய சீனியர் டைரக்டர்ஸ்லாம் அவங்க ஓரளவுக்கு நம்ம தொழிலை பண்ணக்கூடிய ஆட்கள். அதாவது என்னென்னா இந்த பக்கமும் இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க, தவறான ஆட்களும் இருக்கிறாங்க, இது எல்லாமே கலந்துருக்கு. ஆனால் இன்றைக்கி உள்ள சினிமா எப்படின்னா, சினிமா இன்றைக்கி தரமே மாறிடுச்சு. சினிமா இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் மாட்டாங்க, இன்றைக்கி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரிலேஷன்ஷிப் முந்தியில் எப்படி இருக்குன்னா, ஒரு குருகுல கல்வி மாதிரி. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு அந்த எடிட்டிங் ரூமுக்குள்ளேயே போக முடியாது, 2 படம் ஒர்க் பண்ணால் தான் போக முடியும். அந்த பேட் எடுக்கிறதுக்கு 4 படம் ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரும் தோளில் கை போட்டு தம் அடிச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து சினிமா வந்து மாறிடுச்சு, நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் மாற்று சொல்ல முடியாது. இன்றைக்கி இந்த மாதிரியான செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குதா அப்படின்னா ரொம்ப ரேராக தான் நடக்குது. ஏன்னா எல்லாம் படித்த ஆட்கள் வந்துட்டாங்க, ரொம்ப அதை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் வர்றப்ப அதை வந்து உடனே அங்கேயே அட்டாக் பண்ணுறாங்க, இல்லை அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி நடந்தாலும் அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சோஷியல் மீடியா இருக்குது. இன்றைக்கி சோஷியல் மீடியா அவங்களே உடனே இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய கேரியர் பாதிக்காதா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நானே ஒரு பத்திரிகையாளராக இருக்கேன், ஒரு நடிகைக்கு இந்த மாதிரியான விஷயம் வருது, நீங்களே ஒரு செய்தியை போடுங்கன்னு என்ன போட மாட்டோமா? அந்த பேரை ஹைட் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்கிறதுல இந்த மாதிரி ஒரு நடிகைக்கு இந்த நடிகை டார்ச்சர் பண்ணாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய வே நிறையா இருக்குது. அதனால் இப்போ குறைஞ்சிருக்கு. இவங்க சொல்கிற சம்பவங்கள் எல்லாமே ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அவங்க சொல்கிற பேரெல்லாம் பெரிய ஆட்களோட பேராக தானே சார் இருக்குது. உப்மா கம்பெனி தான் இப்படி பண்ணுதுன்னு சொல்லலையே சார், அவங்க பெரிய கம்பெனி. அதான் சொல்கிறேன், 2 பேருமே பண்ணுறாங்கன்றேன். எல்லா தரப்புலையுமே அந்த தவறுகள் நடக்குது. இந்த மாதிரி இதுக்காகவே படம் எடுக்க வரக்கூடிய சில கூட்டம் இருக்கும், அந்த கூட்டம் அதிகமாக பண்ணுது. அதுக்காக இவங்க பண்ணலை, அந்த பெரிய உயர்ந்த இடத்தில் இருக்காங்க, 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, இவர் வந்து ரொம்ப இதாக இருக்கார் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. வெளியில் உள்ள பார்க்குறப்ப பெரிய மனுஷனாக இருப்பார், ஒரு பெரிய பதவியில் இருப்பார், உயர்ந்த இடத்துல இருப்பார், உள்ளே போய் பார்த்தா அவருடைய கதையெல்லாம் நாரி போய் கிடக்கும். அது சினிமா மட்டும் கிடையாது, அரசியலையும் அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க.
எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. சினிமாவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ ஏன் கேரளாவில் இந்த இஷ்யூ வந்து பெருசாக பேசப்பட்டதுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. சினிமா கேரளாவை வந்து மேக்சிமம் வந்து அரசாங்கம் தான் ஓரளவுக்கு ரன் பண்ணிட்டு போகுது. அங்கே கட்டமைப்புகள் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் ஈஸியாக போய் ஒரு படம் எடுத்துட முடியாது. கேரளாவில் ஒரு 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 ப்ரொஜெக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட முடியாது. நிறைய கட்டமைப்புகள், சில கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருக்காங்க. இப்போ சில நிறுவனங்கள் அங்கே போக முடியல, அவங்களுக்கு சில தடங்களாக இருக்குது, அதுக்குள்ளே சில அரசியல் இருக்குது, இந்த அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் சேர்ந்து தான் இப்போ இந்த. ஆனால் இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னா நடந்திருக்கு. இந்த காரணத்துக்காக தான் இப்போ இப்படி பண்ணுறாங்க. இல்லை இந்த காரணம்ல இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதை அவர்கள் பயன்படுத்திட்டாங்க. ஓ, இந்த விஷயத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடந்திருக்குது எப்போ அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷத்துக்கு முன்னாடி, 7 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கமிட்டியில் சொன்னவங்கலாம். ஆனால் இதை வந்து இவர்கள் அந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு இதை வந்து பயன்படுத்திட்டாங்க. அதை பல்வேறு ஆட்களை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் சித்திக் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க, ஜெயசூர்யா மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க. எல்லாமே கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறது. எனி டைம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும் போது இதை வந்து ஒரு பெரிய அளவில் பூதாகரமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளா மெயின் ஸ்ட்ரீம் எல்லாமே இதுதான் ஓடிட்டு இருக்கு. இதுதான் இந்த ஒரு வாரமாக போயிட்டு வயநாடு இன்சிடென்ட்டுக்கு பிறகு இதுதான் ஒரு பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு இன்சிடென்ட்டாக இருக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய சில நடிகர்கள், சில தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. சில விஷயங்கள் நடந்திருக்கு. இது காலங்காலமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் நிறைய ஒரு விஷயம் சொல்கிறாங்க இல்லையா சார், அக்ரிமெண்ட்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இதுக்கு உட்பட்டு தான் இந்த படத்தில் நடிக்கணுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதாவது ஹேமா கமிட்டியில் கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கையிலே இருக்குது. அதை சொல்லியிருக்காங்களே இந்த மாதிரி ஒரு காலமே இருக்குது அப்படின்னு. எல்லாரும் செய்ய மாட்டாங்க. ஆக்சுவலாக இது எல்லா நிறுவனங்களும் செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் தவறாக பயன்படுத்தக்கூடிய அந்த நோக்கத்தோடு இவ்வளோ வர்றாங்க இல்லையா, அவங்க செய்வாங்க. ஆனால் இதில் என்ன கொடுமைனா, சினிமாவிலே இருந்து, சினிமாவிலே வாழ்ந்து, சினிமாவிலே அனுபவிச்சு, சினிமாவிலே ஒரு உச்சத்துக்கு போயிட்டு இன்றைக்கி சினிமாவே திட்டிகிட்டு இருக்காங்க. அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சினிமாவிலே இன்றைக்கி அவங்க அதனால தான் இன்றைக்கி ஒரு பெரிய லக்ஸரியான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து ட்ரிகர் பண்ணுறாங்க. சினிமாவில் இந்த சம்பவங்கள்லாம் இருக்குது அப்படின்னா காலங்காலமாக இருக்குது. காலங்காலமாக இருக்குது. இது தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் அந்த காலத்தில் இதை வாட்டில் மோசமாக இருந்துச்சு. அந்த காலங்களில் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. மேகசின் இருக்கக்கூடிய காலங்களில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ உள்ள காலங்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எல்லோரும் கொஞ்சம் படிச்சிருக்கிறாங்க, ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க, ஆப்போசிட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க, ஃபைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதை மீறிய வந்து அவங்களுடைய பிரச்சனையை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய தளங்கள் இருக்குது, பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்படிங்கும்போது இப்போ கொஞ்சம் டேரக்டராக இருக்கட்டும், அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கட்டும், ஒரு நடி, எத்தனையோ பேர் லேடி ஏடி இருக்காங்க. இன்றைக்கி நிறையா பார்த்துருப்போம். எல்லா டேரக்டர்ஸையும் ஒரு 4 பேர் லேடி ஏடி இருக்கிறாங்க. இப்போ அப்படிங்கும்போது எல்லா துறையிலையும் வந்து அவங்க ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை கிளப்பி புதுசாக ஒரு விஸ்காம் படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணு இருக்குது. அந்த வீட்டில் அந்த பொண்ணு போய் இப்போ வந்து நான் வந்து சினிமாவில் ஒரு அசிஸ்டண்டாக சேர போகிறேன், இல்லை வந்து ஒரு டிசைனராக சேர போகிறேன், இல்லை வந்து ஒரு எடிட்டராக சேர போகிறேன்னு போகிறப்ப சொல்கிறப்ப எத்தனை பேரை பாதிக்கும்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர சொல்ல பெற்றவங்கள எப்படி பயப்படுவோம்? எப்படி அனுப்புவாங்க எப்படி அனுப்புவாங்க? இப்போ இந்த விஷயங்கிறது காலங்காலமாக சினிமாவில் இருக்குது, இப்போ கம்மியாக இருக்குது. இதுதான் உண்மை. பேசக்கூடிய எல்லாரும் மனசாட்சிக்கும் தெரியும் இந்த விஷயம் காலங்காலமாக சினிமாவில் இருந்துச்சு. இப்போ ஹேமா கம்பெனியில் கொடுத்ததை காட்டிலும் ரொம்ப வல்கராலாம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ இருக்கா? கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ இருக்காங்கிறது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஆனால் இதை வந்து சில விமர்சகர்கள் அது வந்து நிறைய போர்வையில் வந்து இதை ட்ரிகர் பண்ணி ஊதிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இது என்னால் பாதிக்கப்படுறது என்னன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 200 காலேஜ் இருக்குன்னா 100 காலேஜில் எப்படி கண்டிப்பாக விஸ்காம் இருக்கும். அப்போ அந்த பையனோ பொண்ணோ அவங்க வீட்டில் நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்னா எப்படி விடுவாங்க? ஒரு பெரிய ஒரு வேலையே செய்கிறாங்க. இப்போ கேரளா இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து இந்த விஷயத்தை இப்போ பெரிய லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் வரப்போகுது, தமிழ்நாட்டிலையும் பரவப்போகுது. தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் இப்போலாம் அந்த மாதிரியான நிலைமை இல்லை. ரெண்டாவது தமிழில் வந்து நடிகையில் வந்து தமிழில் கொஞ்சம் மரியாதை வச்சுருக்காங்க. எல்லாமே இப்படி கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. கேரளா இண்டஸ்ட்ரி எப்படின்னா தமிழ் இண்டஸ்ட்ரி இப்படி தான் இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க சார். இல்லை, தமிழ் இண்டஸ்ட்ரியில் பேசுகிறாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு காலத்தில் இருந்திருக்கும். அப்படி உண்மையிலே பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களும் பேசலாம். இப்போ சின்மை இஷ்யூ வந்துச்சு, மீட்டும் இஷ்யூ வந்தப்போ அதை வந்து அவங்க ஃபர்தராக வந்து அவங்களால ஒரு ஒரிஜினலான இதை கொண்டு வந்து முடிக்க முடியலையா, ஆதாரங்களை கொடுக்க முடியலையா. இப்போ ரியாஸ் கான் மேலே நேற்று ஒரு லேடி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ரியாஸ் கான் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்ட்ட பேசினேன்னு சொல்கிறேன், அந்த ஃபோன் இதை எடுன்னு அனுப்புறேன்றாரு, கால் ஹிஸ்ட்ரி கொடுன்னு கேட்குறாரு. நிரூபிக்க கால் ஹிஸ்ட்ரி கொடுன்னு கேட்குறாரு. இல்லை நான் உன்ட்ட என்ன நேரத்தில் எத்தனை மணிக்கு எந்த ஊரில் பேசினேன்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து எது வரைக்கும் பதிலே கிடையாது. இப்போ அவர் உடனே டெஃபர்மேஷன் ஷூட் போகிறது கோர்ட்டுக்கு போயிட்டார். அப்படிங்கும் போது இது வந்து பல விஷயங்களை வந்து நீ கார்னர் பண்ணி கேரளாக்குள்ளே ஒரு போயிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து கேரளா இண்டஸ்ட்ரி வந்து சமீப காலமாக வந்து பெரிய லெவலில் பூம் ஆகிட்டு இருக்கு. இந்த லாக்டவுனுக்கு பிறகு மலையாள படங்களை வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பலரும் பல்வேறு மொழி தெரிஞ்ச ஆட்களும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு 10 லட்சம் 20 லட்சத்துல சின்ன சின்ன படங்கள் எடுத்துட்டு இருந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்னைக்கு 50 கோடி 100 கோடின்னு கலெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி படங்கள் தமிழ்லயே கிட்டத்தட்ட 40 கோடி 50 கோடி கலெக்ட் பண்ணுது. அப்படிங்கும்போது ஒரு மலையாளத்தில் இருக்கக்கூடிய படம் 100 கோடி 150 கோடி வசூல் பண்ணதுன்னா கார்பரேட்டுகள் கண்ணை உறுத்தாதா? அப்படி உள்ள வரத்தான் செய்வாங்க. அப்போ இதுதான் ஒரு காரணம். இதை இங்கே இருக்கிற ஆட்களை சில ஆட்களை வச்சு செட் பண்ணி இதை அப்படி தொடர்ந்து இந்த அந்த நெருப்பை வந்து அணையாமல் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதை சினிமாக்குள்ள இருக்க ஆட்களை தெரிஞ்சே இதுக்கு துணை போயிட்டு இருக்காங்கிறது தான் பெரிய வேதனையாக இருக்குது. நன்றி சார். A lion is always a lion.